வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். இப்போ மாம்பழம் சீசன் இருக்கிற தொட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மேங்கோ சால்சா நீங்கள் வந்து இது நாச்சோ சிப்ஸோட சர்வ் பண்ணலாம், அப்படி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே வந்து மிளகாத்தூள், உப்பு, சர்க்கரை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து மாம்பழம் வந்து நல்லா தோலெல்லாம் சீவி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாம்பழம் ரொம்பவும் தித்திப்பாக இல்லை, ரொம்ப இனிப்பாக இல்லை, கொஞ்சம் புளிப்பு இருக்குது. குடமிளகாய் 3 கலர், உங்களுக்கு குடமிளகாய் 3 கலர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வெறும் பச்சை குடமிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். எல்லாமே சுத்தம் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும். இஞ்சி பூண்டு திருவி வச்சுருக்கேன். மெல்லிசா நம்ம வந்து பச்சை மிளகாய், மல்லித்தழை நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் இந்த இத்தனை பொருட்களும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா கலந்து எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சில்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அப்பத்துக்கு அப்போவே நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உப்பு, சர்க்கரை, மிளகாய் தூள் சேர்த்து நீங்கள் வந்து அப்பத்துக்கு அப்போ சர்வ் பண்ணலாம். அப்படியே கூட நல்லாயிருக்கும். பட் நீங்கள் இது சில்டாக சர்வ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு, சர்க்கரை, மிளகாத்தூள் சேர்த்து கலந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்து எல்லா பொருட்களும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நிதானமாக கலந்துட்டுருக்கேன். இப்போ நான் வந்து உப்பு, சர்க்கரை, மிளகாய்த்தூள், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து இன்னொரு முறை கலந்து இந்த மேங்கோ சால்சாவை நான் சர்வ் பண்ண போகிறேங்க. நாச்சோ சிப்ஸோட நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், பிரெட் டோஸ்டோட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான சால்சா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு அருமையான மேங்கோ சால்சா ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து சில்டாக நேச்சோ சிப்ஸோட சர்வ் பண்ணேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.